நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு அர்ஜுன், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியல. நான் அசோக் கிட்டயும் ஈஸ்வர் கிட்டயும் இந்த விஷயத்தை முழுசா சொல்லவே இல்லை. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆதிக்காகத்தான் நான் உன்கிட்ட உண்மைய சொன்னேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் ஆதிய அப்படியெல்லாம் பேசாத, அப்படியெல்லாம் பேசாத. ஆதிக்கு உனக்கு ஒன்னும் ஆகாது. I'm promising you. என்ன நம்ப வந்தனா? Promise? I'm promising you. என்னோட வைராகியம் ஒன்னே ஒண்ணுதான். அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனுக்கு நான் தண்டனை வாங்கி தரணும். அது ஈஸ்வரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. பிரியா, மா, இந்த சகுனம் கெடுதல் இதெல்லாம் எதுவும் நடக்காது. இதெல்லாம நம்புவ நீ? நான் சொல்றேன்ல, ஒன்னும் ஆகாது. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன ஆயிட போகுது சொல்லு? உங்களெல்லாம் தாண்டி என்ன ஆயிட போகுது? கவலைப்படாதம்மா. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீ போய் தூங்கு. நான் இப்பவும் சொல்றேன், எதுவும் ஆகாது. சரி, தூங்கு. ഗുരുവായൂരപ്പ, എന്റെ മോൾക്ക് ഒരു ആപത്ത് വരുത്താതെ നീ രക്ഷിക്കണേ. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். நான் ஆதிக்காக பாக்குறதா இல்ல அத்தைக்காக பாக்குறதா? ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். பிரியாக்கு போன் பண்றதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். பிரியாவை பொறுத்த வரைக்கும் அத்தைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது ஈஸ்வரும் அசோக்கும் தான். இந்நேரம் அவ வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிருப்பா. நான் அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கல. போலீஸ்க்கு கூட நான் சொல்லலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன யோசிப்பாங்க? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பிரியா என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க போற. என்ன பதில் கொடுக்க போற? ஒரு பக்கம் பிரியா, அவங்க அம்மாக்கு நடந்த ஆக்சிடென்ட், இன்னொரு பக்கம் ஆதி, வந்தனா. இந்த நிலைமையில கடவுள் கூட என்னை காப்பாற்ற முடியாது. சொல்லு பிரியா. அர்ஜுன், எங்க இருக்கீங்க? நான் கீழே தான் இருக்கேன். நான் வந்துடுறேன். சரி, வாங்க, வெயிட் பண்றேன். ஓகே.
அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சு? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? யாரும் தப்பிச்சு போயிடல? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல. போலீஸ் யாரையும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்னேன். என்ன என்ன சொல்றீங்க? மறுபடியும் ஏதாவது கதையை மாத்திட்டாங்களா? இல்ல, அவங்க எதுவும் மாத்தல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மை மிஸ்டேக். அவங்க 2 பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அர்ஜுன், உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சே, நீங்க தானே சொன்னீங்க அவங்க? அக்கா, அவர் தான் சொல்றாருல்ல, அப்புறம் என்ன? கண்டிப்பா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். என்ன நீ? அர்ஜுன், ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலா உங்க கால் வந்ததால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிடுச்சு. தப்பு பண்ணவங்க இந்த தடவை கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு நாங்க எல்லாருமே நம்பணும். கண்டிப்பா பிடிச்சிருவோம்னு நினைச்சோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதான் சின்னதா டிசப்பாயின்மெண்ட். வேற ஒன்றும் இல்லை. ஐம் ரியலி சாரி. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் இட்ஸ் ஓகே அர்ஜுன். ஐ நோ உங்க சைட்ல இருந்து நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனை பிடிக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அக்கா, நம்ம எல்லாரையும் விட அம்மா மேல இவர் நிறைய அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. கல்யாணத்துல தாலி கட்டுறப்ப கூட கையில ஆபீஸ் ஃபைல வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட ஆளு அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கேஸ் விஷயமா தான் சுத்திட்டு இருக்காரு. எல்லா வேலையும் விட்டுட்டு இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. அர்ஜுன், எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா தப்பு செஞ்சவனை கண்டுபிடிச்சிருவோம். We all trust you. பிரியா, நீ ஏன் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? எப்பவும் போல என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற. அப்பாவது என் மனசு நிம்மதியா இருக்கும். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் இன்னைக்கு உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டேன். இதுக்காக அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டார். என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளை, மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க இதெல்லாம் ஷுவராத்தானே சொல்றீங்க? என்னப்பா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல. அர்ஜுன் ஷுவரா இருந்தாதான் எதையும் சொல்லுவாரு, செய்வாரு. அப்படி இல்ல மோளே. இத்தனை நாள் தேடி கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்க பண்ண மாதிரியே இருந்துச்சு. இப்போ அவங்க யாரும் இல்லைன்னா வேற யார் இது பண்ணிருப்பா? சம்பந்தி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போனது ராத்திரி நேரம். ஏதோ குடிகார நல்ல போதையில குடிச்சுப்பிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிக்கிட்டு வந்து உங்க மேல காரை ஏத்திட்டான். எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். எதையும் நம்மளாவே முடிவு பண்ணிக்க வேணாம். சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறோம்.
ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியில வரதான் போகுது. இந்த ஆக்சிடென்ட்னால ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மாப்பிள்ள மருமகனா இருந்த நீங்க இதனால தானே என் மக மாதிரி ஆனீங்க. பத்து மாசம் என் வயித்துல சுமந்த பெத்த புள்ளையா இருந்தா கூட இப்படி ஓடி ஆடி என்ன பாத்துருப்பானாங்கிறது சந்தேகம்தான். சத்தியமா சொல்ற, நீங்க என் மாப்பிள்ளை இல்ல, என் மகனா மகன். அந்த குருவாயூரப்பன் நீங்கள நன்னாയിട്ട് നോക്കിക്കോളും. பரவாயில்லையே பாலக்காடு, நீ இன்னைக்கு தான் எங்க திருநெல்வேலிக்காரங்க மாதிரி காரசாரமா கரம் மசாலாவோட பேசிருக்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல பின்ன சம்பந்தி, என் மக யார மாதிரி? தனா மாதிரி இல்ல. என்ன தானா? எல்லா கிரெடிட்டும் நீ எடுத்துக்கிற, எனக்கு அவன் மாவன் தான். என்ன இன்னைக்கு ஒருத்தரோட புகழ் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி எங்கேயோ அடிச்சு பிச்சுக்கிட்டு போகுது. அர்ஜுன், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இது வரைக்கும் அத்தை என்னதான் பையன் மாறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இவ்வளோ பெரிய நம்பிக்கையை நான் ஒரு நொடியில உடைச்சிட்டேனே. இவங்க எல்லாருக்கும் நான் எந்த முகத்தை காட்ட போறேன்? சரி சரி, வாங்க வாங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நீங்க தமிழ்காரங்க மாதிரி பேசிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு கேரளா சாப்பாடு போட போறேன். பிரியா, நீ எனக்கு வந்து இந்த புட்டும் கொண்ட கடலையும் எப்படி செய்யணும் சொல்லி தரேன். வாங்க சம்பந்தி, அப்படி உட்காரலாம் வாங்க. அர்ஜுன், நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அர்ஜுன் ஏன் வந்ததுல இருந்து டிஸ்டர்ப்டாவே இருக்காரு? என்னவா இருக்கும்? என்ன வந்தனா? மச்சான் சார் வந்துட்டு போனாராமே. ஐ மீன் செக்யூரிட்டி சொன்னாரு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? இவ்வளவு தூரம் வந்துட்டாருன்னா பயம் வராதா? உனக்கு அதை பத்தி தேவையில்ல. அர்ஜுன் இங்க எங்க பர்சனல் விஷயமா வந்தாரு. அத பத்தி என்ன ஏதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல வந்தனா, என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் அந்த மாதிரிலாம் கேட்கல. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பர்சனல்னு கேட்டாதான் நீங்க கோச்சுக்கணும். நான் கேட்க வந்தது, ஈஸ்வர், லிமிட்டை தாண்டாத. என்ன பத்தியும் அர்ஜுனை பத்தியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா? வந்தனா ஒரு நிமிஷம். அர்ஜுனால எந்த பிரச்சனையும் வராதில்ல? இல்ல, அர்ஜுனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் கேக்குறேன்னா,
நான் தான் அவரோட மாமியார் ஆக்சிடென்ட். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் சமாளிச்சுக்கிறேன். அது எப்படிங்க? மத்த யார வேணாலும் சொல்லுங்க. ஏன் அர்ஜுன் அவங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா கூட விட்டுருவாரு. ஆனா பிரியாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது எப்படிங்க சமாளிக்க முடியும்? பிரியா மேலதான் அவரு பயங்கர பைத்தியமா இருக்காரு. பிரியாவை மட்டும்தான் உனக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுன் வந்தனா மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு உனக்கு தெரியாது. அர்ஜுன் இங்க பார்த்ததுல நானும் ஒரு செகண்ட் பயந்து தான் போனேன். ஆனா நான் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவர் இனிமே போலீஸ்க்கு போக மாட்டாரு. எங்க தட்டினா அவர் வழிக்கு வருவாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதி என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு அவர் பார்த்திருக்காரு. நான் இல்லாம ஆதியால இருக்க முடியாதுன்னு அர்ஜுன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அர்ஜுன் இந்த மாதிரி உடைஞ்சு போனத இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே பார்த்ததில்ல. சூப்பருங்க, நீங்க பயங்கரமான கில்லாடியா இருக்கீங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. என்ன ஐஸ் விக்கிறியா? யாரை எங்க எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆதி என்னோட பலம், அர்ஜுனோட பலவீனம். ஆதியை வச்சு அர்ஜுனை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணவங்களும் என்ன நம்புறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் என்ன நம்புறாங்க. நினைக்கும் போதே ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப செல்ஃபிஷா மாறிட்டேன். இது என்ன எங்க கொண்டு போய் விடுதோ தெரியல. மாமா, அத்தை, பிரியா, இவங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி இருக்கு. என்னால நீதி, நேர்மை, நியாயம் இப்படியெல்லாம் பேச முடியும். ஆனா அதெல்லாம் பேசியிருந்தா என் பையனோட வாழ்க்கை என்ன ஆகும், என் ஆதியோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? எது நடந்தாலும் சரி, என் பையனோட வாழ்க்கைய நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதை நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்னாச்சு அர்ஜுன்? ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல, ஒர்க் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, அதான். போய் உங்க ஆபீஸ்ல இதை விட காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அப்ப கூட நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆனதில்ல. இல்ல, நாள் பூரா வெயில்ல சுத்திட்டு இருந்தேனா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நான் போய் தூங்குறேன். அர்ஜுன், உட்காருங்க, நான் கொஞ்சம் பேசணும். இது ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இல்ல, பர்சனல் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே?
இங்க பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன நீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு.